வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். இப்பாடல் ஆக்கினை தவம் பற்றி திருமூலர் எழுதியிருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி, விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி, விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி, விளக்கில் விளக்கை விளங்க வல்லார்க்கு, விளக்கில் விளக்கை விளங்க வல்லார்க்கு, விளக்குடையான் சுழல், விளக்குடையான் சுழல் மேவலும் ஆமே, விளக்குடையான் சுழல் மேவலும் ஆமே என்று இக்கவி இருக்கிறது. மெய்யுணர்வு விளக்கத்தை பார்க்கும்போது ஆக்கினையில் ஆன்மாவின் ஆற்றலான குண்டலினி சக்தியை விளக்காக பிரகாசிக்க வைத்து ஆக்கினை என்பதை விளக்குதான், ஆக்கினை என்பது விளக்குதான், அதற்கு குரு ஆற்றலையும் இணைத்து அருளாற்றலையும் சேர்த்து இணைத்து கூட்டி மறுபடியும் பிரகாசிக்கச் செய்து, மறுபடியும் பிரகாசிக்கச் செய்து விளக்கினை ஏற்றி விழிப்பு நிலை பெற, அவ்வாறு அந்த விளக்கினை ஏற்றி விழிப்பு நிலை பெற செய்து விளக்கினுக்குள் ஆன்மீக சிந்தனையான மெய்ப்பொருள் உணர்நிலையை தூண்டி, ஆக்கினைக்குள் அவ்வாறு அந்த விளக்கினை ஏற்றி ஆன்மீக சிந்தனையாக மெய்ப்பொருளை உணர்நிலைக்கு தூண்டி விளக்கை கொண்டு, அந்த விளக்கை கொண்டு துரிய விளக்கை விளங்கச் செய்து கொண்டு துரிய விளக்கை விளங்க வைத்தவர்க்கு, துரியம் சென்றவர்களுக்கு பேரறிவாக உள்ள விளக்காக இறை விளக்கு, இறைவனுடைய அந்த விளக்கு நம்முள் பிரகாசிக்கும். அவ்வாறு பிரகாசிக்கும் போது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற நிலை நாம் பெறுவதாக அது அமையும். மேலும் உணர்த்துவதும் அதுவேதான், அந்த இறைவனேதான் மாறி நம்முள் இறை தன்மையாக நிற்பதையும் நாம் உணர்வதாக இருக்கிறது. ஆக ஆக்கினையில் குருவினுடைய தவ வலிமையும் இறையாற்றலுடைய அருட்தன்மையும் நம்முள் இணைந்து பிரகாசிக்கும் போது அவை துரியம் சென்று அங்கே அந்த பிரகாசத்தை ஏற்படுத்தி கொண்டு பேரறிவாக இருக்கக்கூடிய துரியாதீதத்தில் சென்று ஐக்கியமாகும் போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பதாக உள் உணர்வாக அந்த இறை தன்மையாக அந்த பிரகாசிக்கும் விளக்காக அந்த இறை விளக்காக நாமே மாறி நிற்பதாக அது அமைகிறது என்பதை திருமூலர் திருமந்திர பாடலில் கூறும் இவ்விளக்கத்தை நாம் சிந்திக்கலாம். விளக்கம் என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவியை நமக்கு தந்த திருமூலர் திருமந்திர பாடலுக்கும் என்னுள் இருந்து இவ்விளக்கங்களை கூற வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.